ஹாய் வீவர்ஸ், இது பானு ஆர்கானிக்கான தமிழ் சேனல். நான் உங்கள் பானு. இன்றைக்கி என்னோடய தோட்டத்தில் ஒரு சின்ன அறுவடை வீடியோ. கம்போஸ்டிங்கே போட்டு உங்களை நான் போர் அடிச்சுக்கிட்டே இருக்கேன். இன்றைக்கி நான் பண்ணியிருக்கிற ஒரு சின்ன அறுவடையை பாருங்கள். காய்கறி கழிவை மட்டுமே வைத்து ரொம்ப எளிமையான ஒரு கார்டனிங் எல்லாருமே பண்ணலாம். நிறைய பேர் இந்த கார்டனிங் வீடியோவை பார்த்து மோட்டிவேட் ஆகி நீங்கள் கம்போஸ்டிங் பண்ணினீங்க அப்படின்னா அதுதான் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய சக்ஸஸாக நினைக்கிறேன். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பானு ஆர்கானிக்கான தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெண்டை தாறுமாறாக காய்க்குதுங்க. இன்றைக்கி சமையலுக்கு தேவையாக இருக்குது, அதனால் குட்டி குட்டியாக இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு பறிச்சுக்கிட்டேன். இந்த உருட்டு வெண்டை ஒரு மாதிரி ஒரு இளம் பச்சை கலரில் தாங்க இருக்குது, சில சமயம் வெள்ளையாக கூட இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ சிவப்பு வெண்டையிலையும் 1-2 காய்கள் கிடச்சிக்கிட்டே இருக்குது. 2 செடி இருக்குது சிவப்பு வெண்டையில். இதுலேயும் இன்றைக்கி ஒரு காய் இருக்குது. இதே செடியில் அடிப்பக்கம் வேரில் கூட காய் பிடிக்குதுங்க. எவ்வளோ இலசாக இருக்குது பாருங்கள். சூப்பராக பிஞ்சாக இருக்குது சிவப்பு வெண்டை. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம ஆர்கானிக்காக நம்ம தோட்டத்துலேயே நம்ம வளர்த்து சாப்பிடும்போது அப்படியே குழப்பாக இருக்குது. நிறைய குழப்பு சத்து இருக்குங்க அதில். ரொம்ப சீக்கிரமாக வெந்துடுது. நம்ம சாப்பிடும்போது அப்படியே சாஃப்டாக இருக்கும் அந்த வெண்டைக்காய். கடையில் வாங்குகிற வெண்டைக்காய்க்கும் நம்ம மாடி தோட்டத்தில் பறித்து சாப்பிட்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. இதெல்லாம் பார்த்த பிறகு தான் நான் இந்த மாதிரி காய்கறியும் 1-2 செடியாவது ஆசைக்கு வச்சு ஒரு அறுவடை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப பூச்செடி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இடையில காய்கறி செடியும் கொண்டு வந்துட்டேன். இந்த கத்திரி செடி பாருங்கள், பச்சை கத்திரி, நீட்டு கத்திரி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது கூட டேஸ்ட்டு எவ்வளோ பெருசானாலும் சாஃப்டாக இருக்கும். உள்ளுக்குள்ளே விதையே இருக்காது, அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டான கத்திரிக்காய். இன்றைக்கி இதுலேயும் நிறைய பிஞ்சுகள் இருக்குது. இந்த பிஞ்சு கொஞ்சம் பெருசாகட்டும், பறிச்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். இன்னொரு நாள் அதை அறுவடை பண்ணியிருக்கேன். அதையும் இது கூட நான் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த வெண்டை உருட்டு வெண்டை. இதை கட் பண்ணி பார்த்தீங்கன்னா 6 விதை இருக்குங்க. 6 ஓட்டை இருக்குது. உள்ளுக்குள்ளே 6 விதைகள் இருக்குது. குழப்பு பயங்கரமாக இருக்குங்க. நல்ல குழப்பாக இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது காய். வெண்டை கத்திரி எல்லாம் பார்த்தீங்கன்னா கோடைக்கால பயிருங்க. இந்த சம்மரில் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். எனக்கு 2 காய் முத்தி கூட போச்சுங்க, பறிக்காமல் வீடியோக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்ததுனால. வீடியோவில் காட்டலாம் அப்புறம் பறிச்சிக்கலான்னு இருந்தேன். பார்த்தீங்களா, 2 காய் பயங்கரமாக முத்தி போச்சு. சரி, அதை அப்படியே கொண்டு போய் காய வச்சு அந்த காய் முத்தி போச்சு பாருங்கள். என் கையில் இருக்கிற ஒரு காயும் முத்தி போச்சு. 2 காய் நல்லா முத்தி போச்சு. ஹார்டாக இருக்குது தொட்டு பார்த்தாலே. அதை அப்படியே காய வச்சு விதை சேகரிக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டான வெண்டைக்காய். இதுக்கு பேர் எனக்கு தெரியல, பருமன் வெண்டையா உருட்டு வெண்டையான்னு தெரியல. யாராவது தெரிஞ்சுது பார்க்குற உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சுது அப்படின்னா கமெண்ட்டில் இது என்ன வெண்டை அப்படின்னு சொல்லுங்கள். சுண்டைக்காவும் இந்த சம்மரில் கிடச்சிக்கிட்டே இருக்குங்க. ஒரு கைப்பிடி நம்ம தோட்டத்தில் கிடச்சிக்கிட்டே இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா எனக்கு கம்போஸ்டிங்லேருந்து தானாகவே முளைச்ச சுண்டைக்காய் செடி. ஆல்ரெடி பழைய வீடியோக்கள் ஒரு 3 வருடம் முன்னாடி கார்டன் ஆரம்பித்து 1 வருஷத்துக்குள்ளே நான் போட்ட வீடியோலலாம் பார்த்திங்கன்னா நிறைய சுண்டையை பற்றி போட்டிருப்பேன். 3 செடி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் எல்லாமே போயிடுச்சு என்னோடய தோட்டத்தில். திடீர்னு என்னோடய மண் கலவையிலேருந்து தானாகவே இந்த சுண்டை செடி முளைச்சி வந்ததுங்க. அதை எடுத்து ஒரு பேக்கில் மாற்றி வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம தோட்டத்தில் சுண்டை செடியும் இருக்குது, ஒரே ஒரு செடி. அதுலேயும் காய்கள் கிடச்சிக்கிட்டு இருக்கு. இனிமேல் தாங்க கோடை வெப்பம் கொளுத்த போகுது. நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கிற செடிகள்லாம் ரொம்ப பாவம். கண்டிப்பாக மூடாக்கு போடுங்க. அப்போ தான் இலைகள்லாம் பார்த்திங்கன்னா பழுத்து போகாது, காஞ்சி போகாது. காய்ந்த இலை சருகை கொண்டு மூடாக்க போடுங்க. பேப்பர் இருந்ததுன்னா நியூஸ் பேப்பர் கிழிச்சு போடுங்க. வைக்கோல் கிடச்சிதுன்னா போடுங்க. நர்சரியில் கொக்கோ பீட் தூளாகவே கிடைக்கிது. அது கூட நீங்கள் வாங்கி ஒரு லேயர் மண்ணை கிளறிட்டு போட்டு விடுங்க. வீட்டில் கிடைக்கிற ஆர்கானிக்கான நீர் உரத்தை கூட வேஸ்ட் பண்ணாதீங்க. கழநீர், மோர், புளிச்ச மாவு எல்லாத்தையும் சேகரித்து வச்சு ஒரு 3 நாள் புளிக்க வச்சு கொண்டு செடிக்கு நிறைய தண்ணி விட்டு கலந்து ஊற்றி விடுங்க. நீங்கள் போட்டிருக்கிற மூடாக்கு இலை சருகாக இருந்ததுன்னா அது கண்டிப்பாக மக்க வைக்கும். கண்டிப்பாக மண்ணில் ஈரப்பதம் பாதுகாக்கப்படும். அப்போ தான் இலைகள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பசுமையாக இருக்கும், பூக்கள் கொட்டி போகாது. நிறைய அறுவடை கிடைக்குதோ இல்லையோங்க, நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் ஓரளவுக்காவது நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா பானு ஆர்கானிக் கார்டன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.